அப்படிங்கிறதுக்காக தான் பிக் பாஸ் வந்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கூப்பிட்றாரு. அவனும் காலிலேருந்து வியனா கிட்ட வேற ஏதோ பிட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு இதில் விழக்கூடாது இந்த லூப் போல, எனக்கு தெரியல, அது அந்த பொண்ணோட சாய்ஸ். அப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் கூப்பிடுறாரு. கூப்பிட்டப்போ வந்து சாப்பிட்டுட்டு வாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் கொஞ்சத்துல சாப்பிட்ற மாதிரி தெரியல, உடனே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜென்ரலா அப்படி சாப்பிடும்போது பிக் பாஸ் கூப்பிட மாட்டாரு. ஸோ கன்ஃபெஷன் ரூம் பொண்ணு காலிலேருந்து 3 வாட்டி நாய் குலைச்சிருக்கு அப்படின்னா எஸ் பிக் பாஸ். அதுக்கு இவன் சாரியில் சொல்ல நியாயமா எஸ் பிக் பாஸ்ன்றான். அப்போ வந்து ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நைட்டு சரியா தூங்கலை, ஜெயிலில் 3 பேர் வேற இருந்தோம், கம்ஃபர்டபுளாக இல்லை, சரியா தூக்கம் இல்லைனா அந்த பொண்ணை இஷ்டத்துக்கு ஆனவன ஜெயிலில் அனுப்பிச்சு விட்டுறீங்களேடா. போன வாட்டி ஜெயிலுக்கு நீயும் சாயந்தரம் போகும்போது உங்களுக்கு கொடை கொடுக்காத இதுவா நீ ஃபேனு கேட்கறது என்ன, அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்துடும்னு சொல்லி கொடை பிடிக்க சொல்றது என்ன, மழை வந்தா அப்புறம் கொசு கடிக்கு மஸ்கிட்டோ இது எடுத்துட்டு போறது என்ன, அந்த மஸ்கிட்டோ ஜெல் எடுத்துட்டு போறது என்ன, அவ்வளோ உனக்கு சொகுசா தானேடா நீ ஜெயிலுக்கு போவ. நேற்று ஜெயிலுக்கு போகிறது மட்டும் அவ்வளோ கஷ்டமா இருந்ததா? ஏன்னா அப்போ நீங்கள் பிளான் பண்ணி பெருமையாக போனீங்க ஜெயிலுக்கு. இப்போ நீங்கள் பிளானே பண்ணாமல் உங்கள் குரூப்பிசமே உன்னை குத்திருச்சு. அதனால உனக்கு குத்துது கூட இது கௌரவம் போயிடுச்சு. ரைட்டா? அதில் தூங்கலன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு 3 வாட்டி நாய் குலைச்சிருக்கு. பாவம் அந்த நாயை குலைச்சி டயர்டாக இருக்கோங்க இந்த சீசனில். இவனுக்கு மட்டுமே குலைச்சி அப்பா என்னால் முடியல, பாவம் திருந்துற ஜென்மமாக தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து சொன்னோன்னே பிக் பாஸ் நீங்கள் வந்து திருப்பி அதே பண்ணிருக்கீங்க, சரிங்க, அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக வந்து நீங்கள் நின்றுட்டே இருக்கணும் இன்னைக்கெல்லாம். ஐ மீன் என்னென்னா நின்றுட்டே இருக்கணும், அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நீங்கள் நின்றுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை லிவிங் ஏரியாவில் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சதா. எஸ் பிக் பாஸ்ன்னு வெளில திருப்பி உட்காந்து சார் சாப்பிட வராரு. உடனே பிக் பாஸ் திருப்பி வந்துட்டு பிக் பாஸ் நான் எப்படி சொன்னோன்னா அப்படி லைக் தட் அப்படின்றாரு. அப்போ வந்துட்டு எல்லாரையும் லிவிங் ரூம் திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு இவர் வந்து சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி சொல்றாரு லிவிங் ரூம்க்கு எல்லாரும் வரணும், டாஸ்க்லாம் இல்லை, எல்லாம் பொறுமையாக சாப்பிட்டு வாங்க வரேன் அப்படின்னு. அதுக்குள்ளே பிக் பாஸ் கூப்பிட்டு நீ எப்படி உட்காந்து சாப்பிடணும், அதான் உட்காரக்கூடாதுன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி எழுப்பி அந்த ஒரு லிவிங் ரூம்ல எல்லாரையும் வந்து கூப்பிட்டு சொல்லிடுறாரு. சார் இந்த மாதிரி வந்து என்ன இன்னைக்கு ஃபுல்லாக நிற்க சொல்லியிருக்காங்க, நான் தூங்கிட்டே இருந்ததுனால அப்படின்னும் போது சாருக்கு குத்துது கொடாயுது, தொண்டையிலேருந்து வார்த்தையே வரல. நம்ம வேற பாரு வேற சும்மா இருப்பாங்களா, அப்பனா ரெஸ்ட் ரூம் போகும்போது அப்படின்னும் போது அப்பனா வந்துட்டு தூங்கவும் கூடாது உட்காரவும் கூடாது அப்படின்னா அதனால தான் தூங்கக்கூடாதுன்றதுனால நின்றுட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. அப்படி நின்றுட்டே இருக்கனா உட்காரக்கூடாது, சுத்திட்டே இருக்கலாம் ஆனால் உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து உள்ள குழுன்னு இருந்திருக்கும்னு நினைக்கிற ஒரு சிலருக்குலாம், எனக்குலாம் அப்பா இப்படி முதல்ல இருந்தே பண்ணிருந்தீங்கன்னா 4 வாரம் வரைக்கும் அவன் இந்த ஆட்டம் ஆடி இருக்க மாட்டானே, முதல்ல அடிச்சிருந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த சீசன்லயும் பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்ததா எனக்கு தெரியல. மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ்ல ஏதோ ஒன்று சொல்லிடுவாரு. ஆனால் பனிஷ்மெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷனாவது எல்லாருக்கும் வந்துச்சு இல்லை, அதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். இப்போ வந்து சபரியோ கனியோ தம்பிக்காக வக்காலத்து வாங்க முடியாது. அவரை வந்து நின்றுட்டே இருக்கணுன்றதுக்காக இவங்க உட்காராம இருக்க முடியாது. அவருக்கு கால் வலிக்குதுன்றதுக்காக இவங்க கூட போய் நிற்க முடியாது. ரைட்டா? இல்லை அவரை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்க முடியாது. பாவம் பிள்ளைக்கு கால் வலிக்குமே, தம்பிக்கு கால் வலிக்குமேனு வேணா சாப்பாடை வேணா ஊட்டி விடலாம். அப்போ கூட அவர் அதை நின்றுட்டு தான் சாப்பிடணும்